Hello students, welcome to Hiba Max 12th Standard Business Max பார்த்துட்டு இருக்கோம் exercise 3.2. At the 14th question, the marginal cost of production of a film is given by C dash of x வந்து 5 plus 0.13 into x. The marginal revenue is given by R dash of x வந்து 18. And the fixed cost is rupees 120. So cost கொடுத்துட்டாங்க, k value கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். Find the profit function என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆர்எக்ஸ் மைனஸ் சிஎக்ஸ் வேணும் இல்லையா, ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் வேணும். ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிச்சாதான் நம்மளால ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது கண்டுபிடிக்கிறது தான் இங்கே எல்லாமே கொடுத்துட்டாங்க. சொல்யூஷனில் கிவன் எல்லாமே எழுதிடலாம். மார்ஜினல் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மார்ஜினல் காஸ்ட் சி டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 plus 0.13 into x. அடுத்தது marginal revenue R dash of x வந்து 18. fixed cost கொடுத்துட்டாங்க. fixed cost வந்து rupees 120. profit function கண்டுபிடிக்கணும். first marginal cost எடுத்துக்கலாம். C dash of x is equal to 5 plus 0.13x. C dash of x ஒரு வாட்டி integrate பண்ணலாம். அப்போ integration of C dash of x is equal to integration of 5 plus 0.13 into x into dx. இதை integrate பண்ணா C of x மாறிடும். 5 integrate பண்ணா 5x. இதை integrate பண்ணா 0.13x square by 2 plus k1. ஏன்னா ரெண்டு இதை நம்ம integrate பண்ணுவோம். ஸோ k1 k2 எடுத்துக்கலாம். வேல்யூ இப்போ கண்டுபிடிக்கணும். k1 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து rupees 120 இது கொடுத்துட்டாங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்தனால k1 ஓட வேல்யூ 120 நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். c of x is equal to 5x plus 0.13x square by 2 plus 120. இது நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது R dash of x marginal revenue எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 18. இப்போ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணோன்னா R dash of x is equal to integration of 18 into dx. இப்போ நெக்ஸ்ட் லைனில் R of x எப்படி கிடைக்கும், 18 இன்டகிரேட் பண்ணால் 18 into x ப்ளஸ் இங்கே k2ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த k2 கண்டுபிடிக்கணும்னா நம்ம xோட வேல்யூ 0 எடுத்துக்கணும், r-ஓட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் லைனில் when x is equal to 0 r is equal to 0. ஸோ இதை அப்ளை பண்ணோன்னா r of x is equal to 18x plus k2 வேல்யூ கிடைச்சிடும். ஸோ k2 வேல்யூ கண்டுபிடினா இதுவும் 0, 18 into 0 plus k2. therefore k2 வேல்யூ 0 தான். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா r of x is equal to வர 18x மட்டும் தான் இருக்கும், ஏன்னா k2 வேல்யூ 0ன்னு மாறிடுச்சு. இது நம்பர் 2. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் ஃபங்க்ஷன். ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். p of x is equal to r of x minus c of x. இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். r of x வந்து 18 and cx ஓட வேல்யூ வந்து 5x plus 0.13 x square by 2 plus 120. இப்போ இது ரெண்டும் மட்டும் தான் லைக் டேர்ம்ஸ். அப்போ இது 13x மாறும். 2 டேபிள் இதை கேன்சல் பண்ணலாம். 0.2 டிவைட் பண்ணோன்னா 0.065 இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும் சரியா, ப்ளஸ் 0.065 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 120 கிடைக்கும். இதுதான் பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ. கொஷின்லேயும் இதான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம் எல்லாருக்கும். அடுத்து 15th கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 15th கொஷின், the marginal revenue function is r dash of x is equal to 1500 minus 4 into x minus 3x square. Find the revenue function and the average revenue function. ரெண்டுமே கேட்குறாங்க. ரெவென்யூ ஃபங்க்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் ஃபங்க்ஷனும் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான சம் தான். சொல்யூஷனில் கிவன் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். r dash of x is equal to 1500 minus 4x minus 3x square. இப்போ இது எப்படி எழுதலாம்னா dr by dx, அது இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் இன்டகிரேஷன் ஆஃப் r dash of xன்னு எடுத்துக்கலாம். இத்தனை சமம் பண்ணிட்டோம் இல்லையா.
1500 minus 4x minus 3x square into dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாம். r dash of x வந்து r of x ன்னு மாறிடும். 1500 வந்து 1500x minus 4 into x square by 2 minus 3 into x cube by 3 ன்னு மாறிடும். சரிங்களா? அப்புறம் plus k லாஸ்ட்டாக எழுதிக்கலாம். இப்போ கேன்சலேஷன் இருக்கும். 3 3 கேன்சல் ஆகிடும். 2 1s 2 2s 4 கேன்சல் ஆகிடும். So which is equal to 1500x minus 2x square minus x cube plus k. The r of x. So first revenue function கண்டுபிடிக்கணும். k ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். So k வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்? When x equal to 0, r is also 0. அப்போ இங்க 0, 1500 into 0, minus 2 into 0, minus 0 plus k. எல்லாமே 0. அப்போ k ஓட வேல்யூ 0 தான். இதை எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். rx is equal to 1500x minus 2x square minus x cube. k ஓட வேல்யூ 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். ஸோ இது கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ரெவென்யூ ஃபங்க்ஷன். ஆவரேஜ் ரெவென்யூ ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? r of x divided by x. அப்போ AR is equal to 1500 into x minus 2x square minus x cube divided by ஒரு x. இப்போ இதை தனித்தனியாக பிரித்து எழுதி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். AR is equal to 1500x by x minus 2x square by x minus x cube by x. x cancel, x cancel. இதில் 3ல 1 போச்சுன்னா 2. இப்போ balance AR is equal to 1500 minus 2x minus x square கிடைக்கும். Understand of the similar இருக்கும். 16th question பாருங்க. Find the revenue function and the demand function. If the marginal revenue for x unit is MR is equal to 10 plus 3x minus x square ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெவென்யூ ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், டிமாண்ட் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கலாம். MR is equal to 10 plus 3x minus x square. எப்படி எழுதலாம்? MR dr by dx is equal to, இல்லை நீங்கள் டைரெக்டாக இன்டிகிரேஷன் அப்ளை பண்ணியும் செய்யலாம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு dr is equal to 10 plus 3x minus x square into dx. இப்போ இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதான் ஆரோட வேல்யூ கிடைக்கும். இன்டிகிரேஷன் பண்ணலாம். ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் dr is equal to integration of 10 plus 3x minus x square into dx. இப்போ இதை இன்டிகிரேட் பண்ணால் r 10 வந்து 10 into x மாறிடும். ப்ளஸ் 3 வந்து x இருக்கு. அப்போ x square by 2. அப்புறம் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் கேன்னு எழுதிக்கலாம். இப்போ r கண்டுபிடிச்ச உடனே அடுத்தது என்ன பண்ணுவோம்? k வேல்யூ கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ வென் x equal to 0, r is also 0. 0 is equal to 10 into 0 plus 3 into 0 square by 2 minus 0 by 3 plus k. எல்லாமே 0 ஆகிடும். அப்போ k ஓட வேல்யூ 0 தான். இப்போ r ஓட வேல்யூ எப்படி எழுதுவோம்? r is equal to இந்த ஃபுல் டேர்ம் எழுதிட்டு ப்ளஸ் k இருக்கிற இடத்துல 0ன்னு எழுதிட்டாலே போதும் இல்லையா? எழுதிக்கலாமா? r is equal to 10x plus 3x square by 2 minus x cube by 3 plus 0. ஸோ அதை விட்டுறலாம். இப்போ ரெவென்யூ ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது டிமாண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். டிமாண்ட் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? r is equal to p into x. எனக்கு இப்போ டிமாண்ட் ஃபங்க்ஷன் தான் வேணும். அப்போ p is equal to r by x. ஸோ p is equal to, இப்போ r வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் எழுதணும். 10x plus 3x square by 2 minus x cube by 3 divided by x. இப்போ தனித்தனியாக x வச்சு டிவைட் பண்ணலாம். p is equal to 10x by x plus 3x square by 2 into x minus x cube by 3 into x. x ஒரு x, இதில் ஒரு x, இதில் ஒரு x போனால் ஸ்கொயர்னு மாறிடும். x கேன்சல். ஸோ டிமாண்ட் ஃபங்க்ஷன் p is equal to 10 plus 3 by 2 into x minus x square by 3. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் டிமாண்ட் ஃபங்க்ஷனுக்கு. சரிங்களா? ஸோ அவங்க கேட்ட ரெவென்யூ ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு டிமாண்ட் ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much for watching.